ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நான் இந்த ஃபிஷிங் ராடு செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் அடுத்த வீடியோ அதில் மீன் பிடிச்சி காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப சின்ன மீன் பிடிக்கிறதுக்கான ஃபிஷிங் ராடு, முள்ளும் ரொம்ப சின்னதாக கட்டியிருக்கிறேன். சரி, இப்போ நம்ம இதில் மீன் பிடிச்சி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இப்போ வெயிட்டுக்கு வந்து மண்புழு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ மண்புழுவை கோர்த்துக்கிட்டு தண்ணியில் போட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மண்புழு எடுத்து ஹூக்கில் செட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். நிறைய மெத்தட் இருக்குது மண்புழு ஹூக்கில் செட் பண்ணுறதுக்கு. நாங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். சின்ன ஹூக் ஆக்கிறதுனால நாங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம தண்ணியில் போட்டு மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடம் வந்து நாங்கள் புதுசாக அப்போ தான் தூண்டில் போட்டோன்னே கடிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், நான் தனியாக காட்டுறேன். ஃப்ளோட் வந்து தனியாக உள்ளே இழுக்கிறதெல்லாம் தெரியும். பாருங்கள், போட்டோன்னே டக்குன்னு இழுக்குது. எங்களுக்கு ஒரு 3 மீன் மாட்டுச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே போட்டோன்னே. பாருங்கள், இப்போ ஒரு மீன் மாட்டுவோம். இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மீன். இது வந்து இந்த மீனோட பேர் எங்களுக்கு தெரியாது. இது வந்து நார்மலாக எல்லா குளம் குட்டை எல்லாத்துலேயுமே அதிகமாக இதுதான் இருக்கும். நாங்கள் பெரிய மீனுக்கு தூண்டி போடும் போதெல்லாம் இந்த மீனுக்கு தான் வந்து தூண்டில் இருக்கிற பைட்டை சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த மீன் தான் அதிகமாக மாட்டுச்சு. ஒரு 2 ஜிலேபி மீனோட கொஞ்சம் சின்னது 2 மாட்டுச்சு. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு மீன். பாருங்கள், போட்ட உடனே அடுத்து திருப்பி இன்னொன்று மாட்டிக்கிச்சு. இதுவும் அதே மீன் தான். இப்போ கடைசியாக போடும்போது ஒரு ஜிலேபி குஞ்சு மாட்டுச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அதுக்கப்புறம் போட டக்குன்னு உடனே மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ரொம்ப சின்ன மீனுங்க. இதில் சின்ன மீன் மாட்டுறது தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த தூண்டிலே வந்து மைக்ரோ ஃபிஷிங்காக சின்ன மீன் பிடிக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம விரால் பிடிக்கிறோன்னா அதுக்கு சின்ன மீனை தான் உயிரோடு இறையாக குத்தி போடுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் இதை செஞ்சோம். இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கலாம். ஆனால் கேமராமேனும் ஒரு பெரிய தூண்டி எடுத்துகிட்டு நானும் இதை வச்சுட்டு பெரிய தூண்டி எடுத்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் பிடிச்ச மீன்லாம் பாருங்கள், நிறையா மீன் பிடிச்சோம் சமைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கேமராமேனும் தூண்டி போட ஆரம்பித்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. சின்ன மீன் பிடிச்சிட்டு விராலுக்கு தூண்டி போட்டுட்டு வச்சோம். அடுத்த நாள் போய் பார்த்தா தூண்டியை காணோம். யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி போச்சுன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு.